வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனா கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, முழு தனியா 1/4 கப்பு, முழு மிளகு 10லேருந்து 15 நம்பர், சீரகம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், முந்திரி பருப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ரெசிபியோட பேர் என்ன, வெண்டைக்காய் பொடி தூள் சொல்லுவாங்க, அப்படின்னா பிரட்டர் சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக பண்ணுற பொரியல் கான்செப்ட் இல்லாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதனால் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முழு தனியா, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது. ஏங்கிட்டனா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்த தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடக்கு முடக்குன்னு இருக்கணும். இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு அரைச்சிருக்கணும். அதே டைமில் கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் போட்டிருக்கேன். உப்பு எதுக்காக போடுறது தெரியுமா உங்களுக்கு? உப்பு போட்டால் தான் அந்த நீங்கள் அரைக்கிற பவுடர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக உப்பு போடுவாங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபைன் பவுடராக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சோண்டு குறை இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காவை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வெண்டைக்காய் பாருங்கள், நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடிசாக இருக்கணும், பெருசாக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஏன் கேட்டேன்னா ஃப்ரை பண்ணுற பக்கம் வந்து மாறும். அதனால தான் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அதே டைமில் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டிங்கன்னா இந்த வெண்டைக்காய் எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு ப்ரிப்ரேஷன் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல சூடான எண்ணெயில் கரெக்டாக போட்டு அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் எடுத்துலாம். கரெக்டான குவான்டிட்டி போட்டுன்னா 2லேருந்து 3 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இப்போ பார்த்தீங்களா, இந்த வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. நல்ல க்ரீனிஷ் கலர் சூப்பர் ரெடியாக இருக்கா. இதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இரடா இவ்வளோ வேலையே அப்படி சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ பண்ணினா உங்கள் வீட்டில் இருக்க மக்கள் நல்லா விரும்பி சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுறோம் இந்த வெண்டைக்காய் பொரியல். இதுக்கு பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, சீரகம், முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்போட காஞ்ச மிளகாய் உடச்சி போடுங்க. கொஞ்சம் அந்த காரம் நல்லாயிருக்கும். அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயம் போடுறோம். அந்த வெங்காயம் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் கொஞ்சம் பவுடர் மசாலா போட போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர், அவ்வளோதான். இதை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த பவுடர் மசாலா போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துல உங்களோட அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சு வதக்கினா கண்டிப்பாக அந்த பவுடர் மசாலா வந்து கருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காவை இதில் போடுறோம். நீங்கள் நல்லா கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு ஃப்ரை பண்ணால் வெண்டைக்காய் எண்ணெய் பிடிக்காது. இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு, திருப்பியும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன்.
அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் பொடி பரட்டலோட பவுடர், அந்த பவுடர் தேவையான அளவுக்கு இதில் போட்டு மீதி பவுடரை டைட்டான ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எப்போல்லாம் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். ஒரு சூப்பரான ஒரு பொரியல். இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நீங்கள் வீட்டில் லஞ்சோ இல்லை டின்னர் டைமில் தொட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி. இது தொடர்ந்து வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வாழைக்காய் 2 நம்பர், இடித்த பூண்டு 10 பல்லு, காய்ந்த மிளகாய் 4லிருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வாழைக்காய் கட் பண்ணுறோம். வாழைக்காய் நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணலாம், இல்லை ரவுண்டாக கட் பண்ணலாம், இல்லை ஸ்கொயரோட கட் பண்ணி போடலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த வாழைக்காவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோமா, கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி திக்கான சைஸில் கரெக்டாக இருக்கும். ரொம்ப மெலிசாக இருந்தாலும் குக் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த மாதிரி திக்காக இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்காக ரொம்ப பெரிய திக்காக வேண்டாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வாழைக்காயில் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மசாலானா சில்லி பவுடர், தனியாத்தூளில் வெறும் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டிருக்கு. எதுக்காக போடுறோங்க கேட்டிங்கன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தாளித்து அந்த வாழைக்காய் இதில் போட்டு குக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு கடுகு, சீரகம், இடித்த பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடச்சி போடுங்க. விதையோடு போடும்போது உங்களுக்கு காரத்தன்மை கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். மிளகாய்த்தூள் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம், நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டான அளவு தான். ஏன் கேட்டிங்கன்னா இதில் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் சில்லி பவுடர் அளவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அந்த மசாலா பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காவை அப்படியே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து இதை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். அதிகமான தண்ணியாக இருந்தால் கண்டிப்பாக வாழைக்காய் குக் பண்ணும்போது ஓவர் குக் ஆகி உடைய ஆரம்பிச்சிடும். உடையாமல் கரெக்டான பக்குவத்தில் இடணும். அதனால தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு ஃபைனலாக கொத்தமல்லி போடுறோம். மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை விட்டு இறக்க வேண்டியதான். சிம்பிள் ரெசிபி. காய் வெந்த பிறகு தான் நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கோம். அதே டைமில் வெல்டன் கரெக்டான ஒரு 95% அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும். அதே டைமில் இந்த வாழைக்காய் வேகிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் போடாது. மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நாள் குக் பண்ணால் கண்டிப்பாக கசப்பு தன்மை வரும். அதாவது சூடாக சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. சூடு ஆறின பிறகு நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக லைட்டாக கசப்பு தன்மை வரும். அதனால் வெந்த பிறகு கடைசியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி.